நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான வீடியோ தான் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் மேலே வந்து மீன் வெட்டி குழம்பு வச்சு சாதம் பொங்குறது தான். சாதம் பொங்குறதுன்ற ஒன்று ஈஸியாக நினச்சிடாதீங்க. கடல் மேலே வந்து சாதம் பொங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்ன கஷ்டன்றதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிற மீனுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் பகுதியில் வந்து ரொம்பவே ரேரான மீன். ஆனால் கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைடு வந்து இந்த மீன் வந்து நிறையாவே கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்ததில் நம்ம மக்கள் அங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனோட பேருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மாமியாபாறைன்னு சொல்லுவோம். இந்த மீனோட சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வந்து கவனிப்பும் ஒரு மன நிறைவாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த மீனை சாப்பிடும்போது ஒரு மனநிறைவு ஏற்படும். அதனால தான் இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா மாமியாபாறைன்ற பேரே வந்துச்சு. நம்ம விருந்துன்னு சொன்னோம்னாலே ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் இருக்கும். அந்த எல்லா டேஸ்ட்டுமே வந்து விருந்தில் வந்து நிறையா டிஷ் இருக்கும். அதில் எல்லா டேஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த மீனை சாப்பிடும்போது வந்து ஒரு மனநிறைவு இருக்கும். இதுதான் இந்த மீனோட சிறப்பு. இதில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் வந்து கழிவு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதனுடைய செதிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொடுசாக தான் இருக்கும். அதனாலே வந்து இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீனில் பார்த்திங்கன்னா வந்து முள் வந்து ரொம்பவே மெல்லிஸாக தான் இருக்கும். நம்ம சமைச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா அந்த முள் வந்து ரொம்பவே பஞ்சு போல் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் வந்து மீன் வந்து இந்த மீன் கம்மியாக வருன்றதுனால நம்மளுக்கு வந்து 1-2 வர்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே எடுத்துருவோம். கடலில் வந்து நம்ம சமைச்சிருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வெட்டுறது பார்த்திங்கன்னா சென்று முள் பகுதியை தான் வெட்டுறோம். அதையுமே வந்து நம்ம ஈஸியாக வெட்டி முடிச்சாச்சு. அதனால தான் சொன்னேன் இந்த மீன் வந்து சாஃப்டாக இருக்குன்றது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டும்போதே பாருங்கள், நல்லா தெரியும் செனப்பகுதி இருக்குது. மீன்னாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் செனப்பகுதி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீனில். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட நம்ம ஒரு மீனை வந்து ஃபுல்லாகவே வெட்டி முடிக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 மீன் வந்து எடுத்திருக்கோம். நம்ம ஒரு மீனை வெற்றிகரமாக வெட்டி முடிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செனப்பகுதியை வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் மீனில் உள்ள செனை. அதை தான் நம்ம இப்போ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 மீன் எடுத்தோம்னு. அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் தான் கட் பண்ணுறதை காட்டுறோம். 2வது மீனையும் கட் பண்ணுறதை காட்டினோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ அடுத்த மீனை வெட்டுறதுக்காண்டி நம்ம கத்தியை ஷார்ப் பண்ணுறதான் பார்க்குறோம். கத்தியாலேயே கத்தியை தீட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 மீனையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 2 மீனையும் கட் பண்ணதில் நம்மளுக்கு கழிவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த கழிவையுமே வந்து நம்ம கடல் மேலே தூக்கி போட்டுருவோம். மற்ற மீன்களும் வந்து அதை சாப்பிட்ரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மீனை வந்து கழுவுற ப்ராசஸ் தான். அது எப்படி கழுவுறோன்றதை நீங்களே பாருங்கள். கடல் மேலே வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கழுவுவோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வட்டா இருக்குது, நாங்கள் இதை வந்து வட்டான்னு சொல்லுவோம். இந்த வட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் எல்லாத்தையுமே அதில் அள்ளி போட்டு கழுவுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு போனது வந்து 8 பேர். நம்மளுக்கு 8 பேருக்கு தேவையானது தான் இந்த மீனை வந்து நம்ம சமைக்கிறோம். இந்த வட்டால் தான் நம்ம எப்போயுமே வந்து மீனை கழுவுவோம். இப்போ நம்ம கடல் மேலே வந்து என்ன முறையில் கழுவுறோன்றதை நீங்களே பாருங்கள். கடல் மேலே பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரில் வந்து கடல் தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். அதை தான் வச்சு நம்ம எப்போயுமே வந்து மீனை கழுவுவோம். இந்த முறையில் மீனை கழுவும்போது பார்த்திங்கன்னா நம்ம கடல் மேலே வந்து சீக்கிரமாகவும் சுத்தமாகவும் நல்லா மீனை கழுவி முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ கழுவுறதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கடல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கடலோட அழகை வந்து நம்ம இப்போ காட்ட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடலில் வந்து நம்ம இப்படி தான் போட்டில் கிடப்போம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா படகுகள் வந்து நம்மளுக்கு பின்னாடியும் கிடக்குது. இப்படி தான் கடலோட அழகு இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை பார்த்திங்கன்னா கழுவி முடிஞ்சனால நம்ம அதை வந்து சமைக்கிறதுக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம அதை சமைக்க எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னோம், கடல் மேலே வந்து சாதம் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. அதைத்தான் நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நம்ம கடல் மேலே பார்த்திங்கன்னா காற்று உரமான டயத்தில் வந்து பானையை வந்து நம்ம இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாமல் இருக்கும். இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு, அதனால தான் நம்ம இப்போ இறக்குறோம். ஆனால் இதை வந்து வடிக்கிறதுக்கு வந்து வேறு மெத்தடில் நம்ம கயிறு கட்டுவோம். அது எப்படி கட்டுறோன்றதை நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கயிறில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே முடிச்சிருக்கும். அந்த முடிச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிச்சில் வந்து கொழுவி மறுபடி போடும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போடும்போது வந்து மேலே உள்ள தட்டு வந்து கீழே விழாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து நம்ம அந்த இது போட்டிருக்கோம். இந்த மெத்தடில் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா சாதம் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டும்போது வந்து கயிறு வந்து ரொம்பவே நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வடிக்கிற மாதிரி ஈஸியாக வடிக்க முடியாது எல்லா நேரமுமே கடல் மேலே. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா கடல் மேலே வந்து காற்று வந்து ஒரு போல் இருக்காது. எப்போயுமே வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இயற்கையை வந்து கணக்கிடவே முடியாது எப்போயுமே. அதனால தான் நம்ம இந்த முறையில் வடிக்கிறோம். எதனாலேனா அப்படி வடிக்கும்போது காற்று உரமான டயத்தில் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை காலில் வந்து பற்றும். இந்த மாதிரி வடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மீனவர்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ரொம்பவே நம்ம சைடு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மெத்தடில் வடிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட வந்து நம்ம அண்ணன் வந்து கெட்டி முடிச்சிட்டாப்புல கயிறை. இதுக்கப்புறம் வடிக்கிறது மட்டும்தான் பாக்கி.
இப்போ எப்படி வடிக்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். நம்ம லைட்டாக தான் பிடிச்சிருக்கோம். பிடிச்சி சாய்ச்சி விட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு வந்து எல்லா தண்ணியுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி வடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வடிக்கிற தண்ணி எல்லாமே அது பக்கத்தில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாகவே வந்து நீங்கள் பாருங்களேன், அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து தண்ணி வந்து டேரெக்டாக கடலுக்குள்ளே போயிடும். சாதம் வடித்து முடிச்சாச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து அதை தூக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு காட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாதம் எந்த அளவுக்கு வெந்து தண்ணி இல்லாத மாதிரி வடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் கட்டின கயிறை வந்து அப்படியே அவுத்துட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு வந்து இது அவுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரச்சரன்னு அவுத்துட்டாப்பில் நம்ம அண்ணன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் சாதம் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பருக்க கூட கீழே சிந்தாமல் இருக்கும். நல்லா தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாகவே வடிஞ்சிரும் இந்த முறையில் நம்ம வடிக்கும்போது. இதுக்கடுத்து தொடர்ச்சியாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மீன் வெட்டியிருந்தோம், அதை குழம்பு வைக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம போயிருக்கோம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக. குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சட்டியை வச்சு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம குழம்புக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டாப்புல. அதனால் வந்து நம்ம குழம்பு வைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடுகு தான் போடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடுகு வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை தான் நம்ம அதில் போட்டு வதக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கட் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம போட்டோம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிக்கிட்டு இருக்குது. அதோடையே சேர்த்து நம்ம அண்ணன் வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. கருவேப்பிலை போடுறது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவே இருக்கும் குழம்புக்கு. வெங்காயம் கருவேப்பிலையும் வதங்கிட்டே இருக்குது. அதோடையே சேர்த்து நம்ம அண்ணன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடுறாங்க வெங்காயம் வதங்கின உடனேயே. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வந்து நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோட வந்து சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம். அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவோம். வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்றதை நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நல்லாவே வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மசாலாவையும் வந்து நம்ம புளியோடையும் சேர்த்து கரைச்சிட்டோம். அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ண மீன் எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்கட்டும்ன்றதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்து தட்டை மூடி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், நல்லாவே கொதிச்சிருச்சு. இதோட நம்ம கட் பண்ண மீனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். மீனுமே பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக நீட்டாகவே இருக்குது மீன், நம்ம கட் பண்ண மீன். அதுதான் நம்ம அண்ணன் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க குழம்புல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கடல் மேலே வந்து 8 பேர் இருக்கோண்டு. நம்ம 8 பேருக்கு எடுத்து வச்சுருந்த மீனை தான் நம்ம அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கழுவுன மீன், வெட்டின மீன். மீன் நல்லா வேகிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து தட்டை மூடி வச்சுருவாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லாவே கொதிச்சிருச்சு, மீனும் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்குன்றத. நம்ம வந்து மீன் வெந்துட்டுன்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு மீனை வந்து எடுக்கிறாப்புல. குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்றதை பார்க்குறதுக்காண்டி நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் கொஞ்சம் எடுத்துருக்காப்புல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழம்பு எடுக்கிறாப்புல. ஆனால் கடல் மேலே வந்து பார்த்திங்கன்னா குழம்போட மீன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே குழம்பை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நேரம் வந்து சாப்பிடும்போது வந்து கஞ்சியாக வச்சு அதுக்கு வந்து சுண்டை வச்சு குழம்பை சுண்டை வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காண்டி நம்ம அண்ணன் சோறு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கடல் மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினச்ச நேரத்துக்கு வந்து எப்போயுமே சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுட சுட சோறும் சுட சுட குழம்பும் கிடச்சிருக்கு. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா குழம்பு தான் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பீஸாகவே தலைப்பகுதியை தான் எடுக்கிறாப்புல. மீன்னாலே தலைப்பகுதி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பாறை மீன்களில் பார்த்திங்கன்னா மாமியா பாறையில் வந்து தலைப்பகுதி வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் ஃபிஷர்மேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.